வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியன் முருகா. இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் நடந்த ஒரு மிராக்கல் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து தேய்பிறை சஷ்டிக்கு என்னோடய வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபட்டேன். அந்த கலசத்தோட மகிமையினால், முருகரோட மகிமையினால் என்னோடய வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா, நான் வேல்மாறல் கிட்டத்தட்ட நான் பாராயணம் பண்ணி இன்னியோட ஒரு 40 days பக்கம் ஆகுது. ஆனால் நான் கணக்கு வைக்காமல் தான் பாராயணம் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மாதமாக, போன மாதம் வளர்பிறை சஷ்டியில் இருந்து இந்த மாதம் வரைக்குமே நான் வந்து தினம் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 1.5 வயசு குழந்த இருக்கா. நான் எப்போ வந்து வேல் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அவள் வந்து தூங்கிட்டு இருக்க டைமில் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா என்னோடய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டித்தனம் அதிகமாக பண்ணுறதுனால அவங்கள பார்த்துக்கிறதுக்கே டைம் இருக்குது. ஏன்னா சாமி ரூமில் நம்ம போய் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணலாம், தீபம் ஏற்றலாங்கும் போதே அவள் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க குங்கும டப்பா, மஞ்சள் டப்பா எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவா. எனக்கு அவளை பார்க்குறதே சரியாக இருக்குது. என்னோடய வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன்ற விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவளை பார்க்கவே எனக்கு சரியாக இருக்கிறதுனால அவள் தூங்குகிற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியும். காலையில் இயர்லியராக எழுந்துச்சி பண்ணலான்னா நான் எப்போ எழுந்திரிச்சாலுமே என் கூட என் குழந்தை எழுந்துச்சி வந்துடுவாள். அது வந்து எனக்கு கஷ்டமாகவே இருந்தது. அதுவும் இல்லைன்னா இப்போ என்னன்னா, அவள் தூங்குறப்போ நான் வந்து வேலுக்கு வந்து பூஜை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், விபூதி, நான் ஒரு 5 வகையான அபிஷேகம் நான் பண்ணுறம்போது அவள் அமைதியாக இருப்பாள். கரெக்டாக நான் எப்போ வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணுறனோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏஞ்சி என்னோடய மடியில் ஏஞ்சி வந்துடுவாள். அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஏஞ்சி வந்து என் மடியில் சாமி ரூமில் தான் டெய்லியும் வந்து அவள் சாமி ரூமில் தான் அவள் மடியில் படுத்து தூங்கிக்கிட்டே நான் என்ன செய்வேன்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணுவேன். இதே தான் நான் டெய்லியுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 38 days பக்கம் ஆகுது. நான் டெய்லி இந்த மாதிரி தான் நான் பாராயணமே நான் பண்ணுறது. நேற்று என்னோடய வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நான் வச்சுருக்க முருகர் படத்தில் இருந்து நான் வந்து முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து டெய்லியும் நான் போடுறேன். தீபம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சால் நெய் விளக்கு போடுவேன், இல்லையா நார்மலாக நல்லெண்ணெய் விளக்கு தான் நான் தீபம் போட்டுட்ருக்கேன். என்னோடய முருகர் படத்தில் இருந்து ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த தீபத்து மூலிமா நான் என்னோடய வீட்டில் வந்து வேல் வச்சுருக்கேன். அந்த வேல் வச்சு நான் வணங்குறேன். அந்த வேல் ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் வந்து பிரகாசமாக தெரியுது. அந்த பிரகாசத்தினால நான் வச்சுருக்க கலசத்து மூலிமா அந்த ஒளி வந்து கலசத்து மேலே வந்து பிம்பமாக தெரிஞ்சு சுவற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் ரூபத்தில் தெரியுது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லா புரியும். அந்த தீபத்தில் விளக்கு, காமாட்சி விளக்கில் இருந்து வர முருகர் படத்தில் இருந்து வர வேலுடைய வெளிச்சம் மாதிரி அந்த வெளிச்சத்தோட பிரதிபலன் பாருங்கள். சுவற்றில் மயில் மாதிரியே, மயிலோட தோகை விரிச்ச மாதிரி உங்களுக்கு காட்சி இருக்கும். இது உண்மையாக நைட்டு நான் எதர்ச்சியாக போய் நான் பார்க்கும்போது நடந்த விஷயம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணியன் முருகா. முருகா சரணம், முருகா சரணம், முருகா நீ இருக்க முருகா, நீயே எனக்கு போதும் முருகா, உன்னோட கருணையே பெரிய கருணை முருகா. முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. இது உண்மையாக நைட்டு நான் எதர்ச்சியாக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சதே. முருகரோட படத்தில் இருந்த அந்த ஒளி வந்து தீபத்தினால வேல் மாதிரியும் அந்த வேலோட பிரதிபலனால் சுவற்றில் வந்து மயில் மாதிரியும் தெரியுது. முருகா இந்த கருணையே எனக்கு போதும் முருகா, எனக்கு நீ வேறு என்ன முருகா வேணும் எனக்கு. தினம் நான் வந்து முருகரோட விபூதி நான் வைக்கும்போது, முருகா உன்னுடைய பாதம் வந்து என்னோட தலையில் அப்படின்னு நான் சொல்லி தான் இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன க்யூர் ஆணுச்சுங்கிறது நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
என்னங்கிறது. என்னோடய வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம், முருகாசரணம். நோய் நொடி இல்லாமல் தீர்க்காயலோட தீர்க்க சுமங்கலியாக நீடோடி உலகத்தில் இருக்க மக்கள் என்றைக்கும் வாழணும் முருகா.